நாங்கள் எங்களுடைய வடமாகாணத்தில் உள்ள கூட்டுறவு பணியாளர்களுடைய சம்பள பாதிப்பு சம்பந்தமாக எங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கின்றோம். எங்களுக்கு கூட்டுறவு பணியாளராக பணி செய்கின்ற நாங்கள் 2022/2 சம்பள குறியீட்டில் வெளியிடப்பட்ட சம்பள சுற்றுவத்துக்கு அமைவாக இன்று வரையும் எங்களுடைய சம்பளங்கள் எதுவுமே அதிகரிக்கப்படாத நிலையில் எங்களுடைய பணியாளர்கள் தொடர்ச்சியாக பணி செய்து வருகின்றார்கள். இந்த நிலையில் கடந்த 2025 வெளியிடப்பட்ட சம்பள மீளாய்வு சுற்றுநிறுவத்தில் 2/2025 சம்பள சுற்றுநிறுவனம் வெளியிடப்பட்டது. கடந்த காலத்திலே, அதாவது கொரோனா காலத்திலையும் பொருளாதார நெருக்கடி காலத்திலையும் கூட்டுறவு ஊழியர் ஆணைக்குழுவும் வடமாகாண கூட்டுறவு திணைக்களமும் இணைந்து எங்களுடைய பணியாளருடைய நலன்களை பேணும் வகையில் 5000 ரூபாவாக 15000 ரூபாவை அதிகரித்து வழங்கப்பட்ட படியினை 2025 வெளியிடப்பட்ட சம்பள சுற்றுநிறுவனத்துடன் அடிப்படை சம்பளத்துடன் சேர்த்து எங்களுக்கு சம்பள அதிகரிப்பு எதுவுமே வழங்கப்படாமல் சுற்றுநிறுவனத்தை வெளியிட்டிருந்தார்கள். இந்த சுற்றுநிறுவனத்தில் தவறுகள் இருக்கின்ற விடயத்தை சுட்டிக்காட்டி நாங்கள் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு தெரியப்படுத்திய போது அச்சுற்றுநிறுவனம் திருத்தப்பட்டு 2/2025 என்ற சுற்றுநிறுவனம் வெளியிடப்பட்டது. அந்த சுற்றுநிறுவனத்தை நாங்கள் ஆய்வு செய்து எங்களுடைய பணியாளருடைய சம்பளங்களை செய்கின்ற போது அதில் எங்களுடைய நீண்ட காலமாக பணி செய்த பணியாளர்கள், உயர்நிலையில் இருக்கின்ற பணியாளர்களுடைய சம்பளம் மிகவும் பாதிப்புக்கு உள்ளான சந்தர்ப்பத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இது விடயமாக நாங்கள் சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தும் இன்று வரையும் எமக்கு இதற்கான தீர்வு காணப்படாத சந்தர்ப்பத்திலேயே நாங்கள் இந்த சந்திப்பு ஒன்றை எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் என்றதுக்காக இந்த சந்திப்புக்கு சமூகம் தந்திருக்கின்றோம். எங்களுடைய 2002 கூட்டுறவு சங்கங்களில் பணி செய்கின்ற பணியாளர்கள் ஒரு உயர்வான சம்பளத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கூட்டுறவு திணைக்கள அதிகாரிகளுடைய சிந்தனைக்கு அமைவாக சங்கங்கள் தரப்படுத்தல் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. அந்த தரப்படுத்தல் ஊடாக சங்கங்கள் உண்மையிலேயே உழைக்கின்ற சங்கங்கள் கூடுதலான சம்பளத்தை பெற முடியும் என்ற ஒரு நிலைக்கு சங்கங்கள் தரப்படுத்தல் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு அமைவாக சம்பளங்கள் வகுக்கப்பட்டது. ஆனால் அந்த வகுக்கப்பட்ட சம்பளங்களும் தற்போது வெளியிடப்பட்டுள்ள சம்பளத்திலையும் பாரிய பாதிப்பினை, அதாவது நீண்டகால சேவைகளை கொண்டுள்ள பணியாளர்களும் உயர்நிலையில் உள்ள பணியாளர்களும் பாதிப்பினை சந்தித்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் நாங்கள் தொடர்ச்சியாக இந்த விடயங்களை சம்பந்தப்பட்ட திணைக்களங்களுக்கு தெரியப்படுத்தியிருந்தோம். ஆனால் இதுவரையும் எந்த முடிவுகளும் கிடைக்கப்படவில்லை. எங்களுடைய கூட்டுறவு பணியாளருடைய சம்பளங்களை எடுத்து நோக்குவோமாயிருந்தால் 1 தொடக்கம் 17 வரையான சம்பள குறியீடுகளை அடிப்படையாக கொண்டே இந்த சம்பளங்கள் வகுக்கப்பட்டிருக்கின்றன. எங்களுடைய கீழ்மட்ட அடிமட்டத்தில் 17வது சம்பள குறியீட்டில் இருக்கிற பணியாளருடைய சம்பளம் 31,515 ரூபா. உயர்நிலையில் இருக்கிற 1வது நிலையில் இருக்கிற பணியாளருடைய சம்பளம் 44,425 ரூபா. தற்போதைய பொருளாதார நிலைமையில் வாழ்க்கை செலவு அதிகரித்து கொண்டு செல்கின்ற நிலைமையில் உண்மையிலேயே இந்த 31,515 ரூபா பெறுகின்ற ஒரு பணியாளர் தன்னுடைய குடும்ப வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல முடியுமா என்ற பெரிய ஒரு கேள்வி ஒன்று எழுந்திருக்கின்றது. இந்த கிடைக்கின்ற சம்பளம் ஒரு 3 பேர் 4-5 அங்கத்தவர்களை கொண்ட குடும்பத்தில் 10 நாளைக்கு கூடி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு செல்ல முடியாத துர்ப்பாக்கிய நிலை காணப்படுகின்றது. எனவே நாங்கள் எங்களுடைய இந்த சம்பளம் சம்பந்தமாக 2025, 2026, 2027க்கான சம்பள அதிகரிப்புகள் தனியார் துறைக்கும் அரசு திணைக்களங்களுக்கும் அவர்களுடைய வரவு செலவு திட்டம் ஊடாக வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் கூட்டுறவு பணியாளருக்கு 2025 எந்த சம்பள அதிகரிப்பும் ஏற்படுத்தப்படவில்லை. அதே போன்று 2026 எந்த சம்பள அதிகரிப்பும் ஏற்படுத்தப்படாமை மிகவும் வேதனைக்கு ஒரு விடயமாகவே நாங்கள் இதை பார்க்கின்றோம். எனவே இந்த எங்களுடைய பணியாளர்களுடைய நீண்ட காலமாக
இந்த கூட்டுறவு சங்கங்களை வளர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் பணி செய்கின்ற பணியாளர்களுடைய இந்த சம்பளங்கள் நிறுவனங்களுடைய செயல்பாடுகளை பாதிக்காத வகையில் எங்களுடைய சம்பளங்கள் பணியாளருடைய சம்பளங்களை பரிசீலிக்கப்பட்டு சம்பளத்தை அதிகரித்து வழங்க வேண்டும் என்றதையும் எங்களுடைய சம்பள முரண்பாடு தற்போது வெளியிடப்பட்ட சுற்று நிறுவனத்தில் ஏற்பட்டுள்ள சம்பள முரண்பாட்டை நாங்கள் அந்த முரண்பாட்டை தீர்த்து தர வேண்டும் என்றும் சம்பந்தப்பட்ட வடமாகாண கூட்டுறவு ஊழியர் ஆணைக்குழுவையும் வடமாகாண கூட்டுறவு திணைக்களத்தையும் வடமாகாண கூட்டுறவு அமைச்சினுடைய செயலாளர்களையும் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். எனவே எங்களுடைய இந்த பாதிப்பு மிகவும் எதிர்காலத்தில் தீர்க்கப்பட வேண்டும். தீர்க்கப்படுவதன் ஊடாகவே எங்களுடைய பணியாளர்கள் நிலைத்திருக்க கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் என்பதனையும் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.